அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் லா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபபஷ்ஷிர் இபாதியல் லதீன யஸ்தமிஊனல் கௌல வ யத்தபிஊன அஹ்ஸனா. பேசப்படக்கூடிய விடயங்களை செவிதாழ்த்து கேட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய நற்செய்தியும் சுபசோபனமும் உண்டாவதாக என்ற அல்குர்ஆன் வசனத்துக்கு ஒப்ப யாரெல்லாம் கடைசி வரைக்கும் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய நற்செய்தி, சுபசோபனம் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, வாராந்தம் நடத்தப்பட்டு வருகிற இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டவைகள் என்ற பாடத்தின் 6வது பாகம் இன்று. ஜவாசு லானு அஸ்ஹாபில் மஆசி கைரல் முஅய்யினீன். சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம், பத்வா செய்வது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது, சாபமிடுவது தடை செய்யப்பட்டது என்ற பகுதியை நாங்கள் பார்த்தோம். அதே சமயம் இன்றைய தினம் பெயர் குறிப்பிடாமல், யாரும் யாரையும் பெயர் குறிப்பிடாமல் லானத் பதுவா செய்யலாம் என்ற ஒரு பகுதியும் இங்கே குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாங்கள் பார்க்கலாம். அதற்காக முதலாவது நாங்கள் பார்க்கலாம், அல் குர்ஆன் சூரா ஹூத் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன். அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத், சாபம் உண்டாவதாக என்று இந்த வசனம் பேசுகிறது. அப்ப இந்த வசனத்தில் யார் அநியாயக்காரர்களாக, அக்கிரமக்காரர்களாக, அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்ற வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று இன்னொரு வசனத்தை பார்க்கலாம், ஹாவுலா இல்லதீன கதபு அலா ரப்பிஹிம் அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன். எவர்கள் அல்லாஹ் மீது பொய்யாக பழி சுமத்தினார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், லானத் உண்டாவதாக என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் பொதுவாக யாரும் யார் மீதும் என்ன செய்யக்கூடாது, ஒரு நபரை குறிப்பிட்டு பதுவா செய்யக்கூடாது. இப்ப அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் வந்து விட்டார், அதுல யாரும் குறிப்பிட்டு கிடையாது. யார் இந்த அநியாயத்தை செய்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக என்ற செய்தியைத்தான் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இதனாலதான் நாங்கள் பார்க்கிறோம், அந்த முஸ்லிம்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்ட போது, முஸ்லிம்களுக்கு ஏதாவது சோதனைகள் வரும் பொழுது அந்த தொழுகையில கடைசியில குனூத்து நாசிலா என்று ஓதுவார்கள். குனூத்துன் நாசிலா என்று ஓதுவார்கள். இந்த முஸ்லிம்களுக்கு அநியாயம், அக்கிரமம், துரோகம் நடக்கும் போது அதுல ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹும்ம அஹ்லிகில் கஃபரத்தல்லதீன யசுத்தூன அன் சபீலி வ யகذிபூன ருசுலக் வ யுகாத்திலூன அவுலியா. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, அல்லாஹும்ம அஹ்லிகில் கஃபரத்தல்லதீன யசுத்தூன அன் சபீலி. அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை விட்டு தடுப்பவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அழிவு, நாசம் உண்டாகட்டும். எவர்கள் நபிமார்களை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய நேசர்களை எவர்கள் கொலை செய்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும் என்ற செய்தியை நாங்கள் அந்த குனூத்து நாசிலாவோட ஒரு பகுதியாக நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் பெயர் குறிப்பிடாமல் அல்லது நபரை குறிப்பிடாமல் என்ன செய்யலாம், ஒரு ஆள் சமூகத்துக்கு ஒரு துரோகத்தை செய்கிறார், அநீதி இழைக்கிறார் என்றால் அவருக்கு என்ன செய்யலாம், லானத் செய்யலாம் என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி, லானல்லாஹுல் வாசிலத வல் முஸ்தௌசிலா. எவர்கள் அந்த சவரி முடி, இந்த சவரி முடி வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும், லான சபிப்பானாக. யார் இந்த சவரி முடிய வைக்க தூண்டுகிறார்களோ அல்லது அதுக்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இந்த சவரி முடி என்று சொல்வது என்னென்றா,
இந்த பெண்கள்ல நாங்க பார்ப்போம், அந்த முடி நீளமாக இல்லைண்டா எக்ஸ்டர்னல்ல மேலதிகமாக ஒரு முடியை வாங்கி வச்சுக்கொள்வாங்க, அதை இதோட சேர்த்து பின்னிக் கொள்றது. அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு லேட்டஸ்டா ஒரு பகுதி இருக்கு என்றால் ஆண்கள், இந்த ஆண்கள் என்ன செய்யறா, தலையில கொஞ்சம் முடி குறைஞ்சிருந்தால் வெளியில போறதுக்கு கொஞ்சம் அசிங்கமா பார்க்கிறது, அவர் கொஞ்சம் வயசாளி மாதிரி காட்டும் அல்லது அவருக்கு ஒரு குறை இருப்பதாக காட்டும் என்பதற்காக வேண்டி ஒரு முடியை வாங்கி தலையில ஒட்டி கொள்றது. இன்னும் கொஞ்சம் பிரிப்பாங்க, இப்ப எங்களை மாதிரி இந்த தலை சொட்டையானவங்களுக்கு என்ன செய்யறது, இந்த வெளியில போகும்போது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் மாதிரி காட்டும், தலையில அவருக்கு நல்ல அடர்த்தியான முடிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு சலூன்ல இருக்கு. என்ன செய்யறது, அந்த முடியை எடுத்து தலையில ஒட்டி அதுக்கு ஒரு உரண்டி கொடுத்து, இப்ப வெளியில எப்படி வாரது, தனக்கு தலையில முடி இருக்குங்கிறது மாறி. இப்ப இவங்கள்ட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கு, என்ன தெரியுமா, எங்கட முஸ்லீம்கள்ட்டையும் இந்த பழக்கம் இருக்குது. இப்ப பிரச்சனை எங்க தெரியுமா இருக்குது, முதலாவது சவரி முடி வைக்க கூடாது, அது அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் உண்டாகக்கூடிய ஒன்று. இந்த ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போனாங்கண்டா முடிய இறக்கணும், அது சுன்னா. இப்ப இதை இறக்க முடியாது, இறக்கினா என்ன நடக்கும், திரும்ப வளராது, அது ஒட்டின முடி இல்லையா. இப்ப அதுக்கு என்ன செய்யற தெரியுமா, லேசா வெட்டி கொள்ற, சைட்ல லேசா சைட்ல வெட்டிக்கிட்டு அடையாளம் காட்டுற, என்ன இல்ல லேசா வெட்டி கொண்டாலும் ஏழுந்தானே, கடைசிக்கு பார்த்தா என்னது, இது ஒட்டு முடி. அப்ப இது நீங்க சுண்ணத்தை செய்யறதுக்காக வேண்டி சுண்ணத்தை செஞ்சாலும் அது லானத்துக்குரிய அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய ஒரு விஷயம் என்பதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்களும் சவரி முடி வைக்க முடியாது, பெண்களும் சவரி முடி வைக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை நான் அழகாத்தான் படைத்து வைத்திருக்கிறேன். அது தலையில முடி வளர்றவங்களா இருந்தாலும் அவனையும் அல்லாஹ் அழகாத்தான் படைச்சிக்கிறான், தலையில முடி இல்லாம சொட்டையா படைச்சிருந்தாலும் அல்லாஹ்வோட பார்வையில அவன் அழகாத்தான். எங்கட பார்வையில குழப்பம்ங்கிறதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான அல்லாஹ்வோட கோபத்துக்குள்ள வேலைகளை செய்ய போயிட கூடாது. அடுத்ததாக இன்னொரு செய்தியை பார்க்கிறோம், லானல்லாஹு ஆக்கிலர் ரிபா, எவர்கள் வட்டி சாப்பிடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நாசா சபிப்பானாக என்ற செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அப்ப இந்த வட்டி சாப்பிடுறவங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. நிறைய வட்டியோட பகுதியை பார்க்கும்போது நிறைய நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்று சொன்னால் லானல்லாஹு ஆக்கிலர் ரிபா, அதே நேரத்தில் தஹ்ரீமுர் ரிபா வ அன்னஹு லானல் முஸவ்விரீன். அடுத்தது இன்னொன்று சொன்னா, இந்த உருவம் எழுதுறவங்க, உருவங்களை உருவாக்குறவர்கள், உருவங்களை படைக்கிறவர்கள், இவங்களையும் அல்லாஹ் என்ன செய்வானாக, சபிப்பானாக. அப்ப வட்டி சாப்பிடுறவங்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, உருவங்களை உருவாக்குபவர்களையும் சிலைகளை உருவாக்குபவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக என்ற செய்தியை இங்கிருந்து பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கேயும் என்ன செய்யறது, யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, இந்த வேலை யார் செய்யறாங்களோ அவர்கள், அவர் யார் என்றது இல்லை, ஒரு ஆளை குறிப்பிட்டு பதுவா செய்யக்கூடாது, பொதுப்படையாக ஆள் அறிமுகம் இல்லாம என்ன செய்யலாம்ங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், லஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்த், யார் அடையாள சின்னங்களை மாற்றுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. அடையாள சின்னங்கள் என்ன தெரியுமா, பொதுவாக இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது தஹ்ரீமு தக்யீர் ஹுதூதல் அர்த் வ அலாமாத்துஹா, இந்த ரோட் இருக்கு தானே, இந்த ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு கல்லொன்று பதிச்சிருப்பாங்க, அந்த கல்லுல ஆங்கிலத்துல சில எழுத்திருக்கும் RDAன்னு சொல்லி, அது அரசாங்கத்துக்குரிய ஒரு பாதை, அதுல பாதைக்குரிய ஒரு இடம், அந்த இடத்துக்கு ஒரு கல்லொன்று பதிச்சிருப்பாங்க. இப்ப என்ன செய்ய தெரியுமா, அந்த கல்லை புடிங்கிட்டு இவர வேலையை போடுறது, அந்த கல்லை புடிங்கிட்டு இவர பில்டினை கட்டுறது, இது இஸ்லாம் வன்மையா கண்டிக்குது. இது ரோட்டுக்குள்ள RDA கிலோன்னு சொல்லி இஸ்லாம் பேசல, அடையாளமா அவன் போட்டிக்கிறான், அதை கலட்டக்கூடாது. இன்னும் உண்டு, உங்களுக்கு ஒரு காணி இருக்கும், உங்களுக்கு ஒரு காணி இருக்கும், ஒரு 10 பர்ச்சேஸ் காணி இருக்குது, அந்த 10 பர்ச்சேஸ் காணிக்குள்ள ஒரு அடையாளத்தை நீங்க வச்சிருப்பீங்க, பக்கத்து காணிக்கார என்ன செய்யறது, அந்த அடையாளத்தை கலட்டி வீசிட்டு இவர தாப்பையை கட்டி கொள்றது, அல்லது இவருடைய வீட்டுக்குள்ள கூரையை அவருடைய அடுத்த தாப்ப காணிக்குள்ள வசதி கட்டி கொள்றது. இப்படியான விஷயம் மூலம் இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டது, இது செய்யக்கூடாது. அடுத்தவங்களோட காணியை பிடிச்சி வேலி போடுறது, அடுத்தவங்களோட காணியை பிடிச்சி தாப்பு போடுறது, அடுத்தவங்களோட காணிக்கு போட்ட அடையாளத்துல கலட்டி வீசுறது, இது மிக முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. இதுல குறிப்பாக இந்த ஊர்ல எப்படியோ தெரியாது, சில கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா
அடுத்தவன் அடையாள சின்னத்தை கலட்டினத்துக்காக வேண்டி பல வருஷம் வழக்கு போயிட்டு கடைசிக்கு வழக்கு போட்டவர் மௌத்து அவனோட பரம்பரை இப்ப வழக்கு பேசிக்கிட்டு. இப்ப இப்படியான இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்துக்கு உள்ளான ஒரு விஷயம் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தியை சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் லஅன வாலிதை. மிக ஒரு ஆபத்தான ஒரு பெரும் பாவங்கள்ல பேசப்பட்ட ஒரு விஷயம். சஹீஹ் முஸ்லிம்ல 1978வது ஹதீஸ். யார் பெற்றோர்களை சபிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். பெற்றோர்களை வாப்பா உமாவை சபிக்கிறவங்க, வாப்பா உமாவுக்கு பதுவா செய்யறவங்க, இது இன்னைக்கு நிறைய நடக்குது. சொத்துக்காக வேண்டி வாப்பா உமாவை பதுவா செய்யறது, காசுக்காக வேண்டி வாப்பா உமாவை பதுவா செய்யறது, தன்ன சொந்த தேவைக்காக வேண்டி பெற்றோர்களுக்கு பதுவா செய்யறது. இது அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது தஹ்ரீம் ஹுகூகுல் வாலிதைனி வ ஈதாயிஹுமா ஃபிஅலன் அவ் கைர் தாலிக். சொல்லாலும் சரி செயலாலும் சரி பெற்றோர்களை பதுவா செய்வது அல்லாஹ்வுடைய கோபத்தை, அல்லாஹ்வுடைய பதுவாவுக்கு ஆளாக வேண்டிய ஒரு பாவமான செய்தி என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு ஹதீஸ், இதுவும் சஹீஹ் முஸ்லிம் வருகிறது. லஅனல்லாஹு மன் தபஹ லிகைரில்லாஹ். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி யார் அறுத்து பலியிடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் சாபம் உண்டாவதாக. அது கபர்ல அடக்கப்பட்டவங்களா இருக்கலாம், அல்லது அது அல்லாதவங்களா இருக்கலாம், மௌத்தானவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாதவர்கள் வந்துவிட்டால் எல்லோரும் சேர்ந்து விடுவார்கள். என்ன பெரிய மகானாக இருந்தாலும் அவருடைய பேர்ல அறுக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் சாபம் உண்டாவதாக என்ற செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி, மன் ஹதஸ ஃபீஹா ஹதஸன் அவ் ஆவா முஹ்திஸன் ஃபஅலைஹி லானத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன். எவர்கள் ஒரு நவீன நூதன அனுஷ்டானத்தை செய்கிறார்களோ அல்லது ஒரு நூதன அனுஷ்டானத்தை செய்ய தூண்டுகிறார்களோ அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய லானத்தும் மலக்குமார்களுடைய லானத்தும் மனிதர்களின் நல்லவர்களுடைய லானத்து பதுவாவும் உண்டாவதாக. மார்க்கத்தின் பேரால புதுசா உருவாக்குறது, கிரியேட் பண்றது, மார்க்கத்துல இல்லாத, ஹதீஸ்ல இல்லாத, சுன்னாவுல இல்லாத, சலஃபு சாலிஹீன்கள் சஹாபாக்கள்கிட்ட இல்லாத செய்திகளை அறிமுகப்படுத்தி அதை ஒரு வணக்கமாக செயல்படுத்துறது. இப்படிப்பட்டவங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய லானத் உண்டாவதாக. இது இன்றைக்கு நிறைய நடக்குது. இன்னைக்கு இந்த பிதாத்வாதிகள்கிட்ட போயிட்டு பார்த்தா நீங்க செய்யற செயலுக்கு ஹதீஸ காட்டுங்கண்டா காட்ட மாட்டாங்க, காட்டுறது இல்ல. உதாரணமாக ஒரு செய்தியை நாங்க சொல்றோம். இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கூட்டு துவாங்கிறது இல்ல. தொழுது முடிஞ்சு இமாம் கூட்டு துவா ஓத மௌமுங்கள் ஆமீன் சொல்ற இந்த கலாச்சாரம் இஸ்லாத்துல இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல 13 ஆண்டுகள், மதீனாவுல 10 ஆண்டுகள், மொத்தம் 23 ஆண்டுகள். அதுக்கு பின்னால ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலம், அபூபக்கர் ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அலி ரலியல்லாஹு ஆட்சி காலம். இந்த கால பகுதியில் இந்த சலஃபு சாலிஹீன் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபாக்களுடைய காலத்திலையும் கூட எப்போதுமே தொழுது விட்டு ஒருத்தர் ஆமீன் சொல்ல, துவா ஓத மற்றவங்க ஆமீன் சொன்னதாக எந்த ஒரு தகவலும் கிடையாது. ஆனா இப்ப நம்ம இதை இல்லைன்னு சொன்ன உடனே இதை மாத்துவாங்க தெரியுமா? எங்களையும் மட்டம் தட்டுற அளவுக்கு ஒரு பேச்சு வரும். என்ன தெரியுமா? அப்படின்னா துவா கேட்கறது கூடான்றீங்களா? அப்ப துவாவை நீங்க மறுக்கிறீங்களா அப்படின்னு. துவா கேட்கிற கூடான்னு சொல்லவும் இல்லை, துவாவை மறுக்கவும் இல்லை. தாராளமாக கேளுங்க. எது வரைக்கும் கேட்க சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை வைத்துக் கொண்டு, அல்லாஹ்வுடைய ஹஸானாக்கள்ல எந்த குறையும் வராது, நீங்க எவ்வளவு கேட்டாலும் அல்லாஹ் தந்துகிட்டே இருப்பான்னாங்க. பக்கத்துல இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படி என்றா நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன்டாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பி சொன்னாங்க, அல்லாஹு அக்தரு, நீ எவ்வளவுதான் கேட்டாலும் அல்லாஹ்வோட ஹஸானா குறையாது, கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க. அப்படி என்றா துவா கேட்க வேணாம் நாங்க சொல்லல. ஆனால் இப்படியான ஒரு சம்பிரதாயம் சமூகத்தில் இருக்கு இல்லையா, அதை எப்படி செய்யறது? அந்த சம்பிரதாயம் இஸ்லாத்துல கிடையாது. எனவே இப்படியான மார்க்கத்துக்கு முரணான பிதஅத்துக்களை, நூதன அனுஷ்டானங்களை மக்களுக்கு முன்னால கொண்டு வந்து
அறிமுகப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துறது என்னது? அது ஒரு பிதாத்தாக நாங்க பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, தொழுது சலாம் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு, தொழுது சலாம் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு, சுன்னத்தும் தொழுது முடிஞ்சு, தனியா ஒரு சுஜூது செஞ்சுட்டு போவாங்க. எங்க ஹதீஸ் கிடைச்சிச்சோ தெரியல. இப்ப இதை கேட்டா சொல்றது என்ன தெரியுமா? சுஜூது செய்யற கூடான்றீங்களா? சுஜூது செய்யறது கூடான்றல்ல, தாராளமா சுஜூது செய்யுங்க. ஆனா இந்த சுஜூது என்ன சுஜூது? இதுக்கு அர்த்தம் என்ன? ஹதீஸ்ல இருந்து கொண்டு வந்து புகாரில வருது, முஸ்லிம்ல வருது, திருமதியில வருது, நசையில வருது, தொழுது முடிஞ்ச சுன்னத்தெல்லாம் தொழுது முடிஞ்ச பிறகு தனியாக ஒரு சுஜூது செஞ்சுட்டு எலும்பிட்டு போறதுக்கு இப்படியான ஒரு சரியான ஹதீஸ் இருந்து காட்டினீங்கன்னா மொத்தமா எல்லாருமே அந்த நன்மையை அடைந்து கொள்வாங்களே. ஏன் நீங்க மட்டும் தனியா செஞ்சுட்டு சொர்க்கம் போற பாக்குறீங்க? உங்களோடு இருக்கிற சமூகம் தானே, உங்களோடு தோளோடு தோல் நிற்கிறவர்கள், அடிக்கடி உங்களை சந்திக்கிறவர்கள், அடிக்கடி உங்களுக்கு சலாம் சொல்றவர்கள், உங்களோடு வியாபாரம் பண்றவர்கள், உங்களோடு சேர்ந்து பயணம் மேற்கொள்கிறவர்கள், உங்களோடு சேர்ந்து உணவு உட்கொள்ளக்கூடியவர்கள். அப்ப அவங்களுக்கும் சொன்னா எங்களுக்கும் சொன்னா நாங்களும் உங்களுக்கு பின்னால சொர்க்கத்துக்கு வந்துருவோமே. அப்ப ஆதாரத்தின் அடிப்படையில செய்யணும். அப்ப மார்க்கத்துக்கு முரணான விதத்துக்களை செய்வதன் மூலமாக நீங்க நன்மை கிடைக்க மாட்டாது, பகரமாக அல்லாஹ்வுடைய பதுவாவுக்கு நாங்க ஆளாக வேண்டி வரும். இந்த மாதிரி விடயங்கள் நாங்க என்ன செஞ்சுக்கணும்? தவிர்த்து கொள்ளணும். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இந்த புதிய மார்க்கத்தில் புதுசா ஆரம்பிச்சவங்க, தொழுது முடிப்பாங்க, தொழுது முடிஞ்சு ஃபர்து சுன்னத்து எல்லாம் முடிஞ்சு இப்ப எழுப்பிட்டு போறாங்க, அந்த சுஜூது செய்த இடம் இருக்கு இல்லையா, அதை தொட்டு மோந்துட்டு. இது ஒரு பழக்கம். இப்ப இன்னொரு பழக்கம் இருக்குது, தொழுது சலாம் கொடுத்தாச்சு, இந்த விரல தலையில வச்சுக்கிட்டு என்னத்தையோ அடிச்சு கொண்டு. இது புதிய புதிய தகவல்கள் இப்ப புதுசா வந்து கொண்டு இருக்குது. ஹதீஸ்ல இருந்து இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறாங்களா? அருமை சஹாபாக்கள் சலஃபு சாலிஹ்கள் செஞ்சிருக்கிறாங்களா? அப்படி என்னால் கொண்டு வந்து முன்னுக்கு வந்து காட்டுங்க, நாங்களும் செய்வோம். ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லப்படுமாக இருந்தால் அதை யாரும் மறுக்க மாட்டோம், மறுக்கிறதுக்கும் இல்லை. அப்படி இல்ல, ஆதாரமற்ற யாராவது தனி நபர்கள் உங்களுக்கு சொன்ன ஒரு விடயத்தை வாய் பேச்சுகளை வைத்துக் கொண்டு செய்வீர்களாக இருந்தால் அது பித்அத், அது பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அடுத்ததாக இன்னும் ஒரு பகுதியை பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜ். யூதர்களை அல்லாஹ் என்னது லானத் செய்வானாக, பதுவா செய்வானாக. அவர்கள் நபிமாருடைய அடக்கல ஸ்தலங்களை வணக்க ஸ்தலமாக எடுத்துக்கொண்டார்கள். யாருடைய வணக்க ஸ்தலங்களை? கபர்களை. சாதாரண மனுஷர் கிடையாது, சாதாரண ஒரு மனிதர் கிடையாது, நபிமார்கள். நபிமார்களை கபரை என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்ன வணக்கஸ்தலமாக எடுத்துக்கொண்டார்கள். அப்படி வணக்கஸ்தலமாக எடுத்துக்கொண்டவர்களுக்கே அல்லாஹ்வுடைய லானத்து சாபம் உண்டாகுது என்று சொன்னால், நபிமார்கள் அல்லாத மனிதர்கள், நீங்க சொல்லக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ்விடத்துல வேணும்னா பெரிய நெருக்கமான ஒரு மனிதரா இருந்திருக்கணும் வச்சுக்கொள்வோமே. ஒரு வாதத்துக்காக நீங்கள் கபர்களை வணங்கக்கூடிய அந்த கபர்ல அடங்கப்பட்டவர்கள் ஒரு நல்ல சாலிகான மனிதர் என்று வச்சுக்கொள்வோம், அல்லாஹ்வுக்குமே நெருக்கமான ஒரு மனிதர் என்று வச்சுக்கொள்வோம். அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு கபறு கட்டி வணங்குவதற்கு இஸ்லாம் ஒரு நாள் அனுமதிக்கிறது. நபியல் நாயத்தை விட இந்த உலகத்தில் அவுலியா யார் இருக்கிறது? அவருடைய கபரையே வணக்க ஸ்தலமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி என்றால் நபிமார்கள் அல்லாதவங்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலமா எடுத்துக்கொள்வது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஒரு விஷயம் என்பதை நாங்கள் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு ஹதீஸ், சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, லானல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிஸா. பெண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஆண்களையும், வல் முத்தஷப்பிஹாத்து மினன் நிஸா பிர் ரிஜால், ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. பெண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஆண்களையும், ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்களையும். அப்படின்னா என்னது? பெண்கள் மாறு ட்ரெஸ் பண்றது, பெண்கள் மாறு நடந்துக்கிறது, அல்லது ஆண்கள் மாறு ட்ரெஸ் பண்றது, ஆண்கள் மாறு நடந்துக்கிறது, இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்ற செய்தியை சஹீஹ் புகார்ல பார்க்கிறோம். இதுல ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? இன்றைக்கு நாங்க பயணம் செய்யறோம், பஸ்ல, பிளைட்ல, ட்ரெயின்ல போனோம்டா பக்கத்தில் இருக்கிற ஆம்பளையா பொம்பளைன்னு தெரியும். என்று அவங்களுடைய ட்ரெஸ் கோட் அப்படி இருக்கு. கழுத்துல மாலையை போட்டு, கையில பிரஸ்லைட் போட்டு, காது குத்தி கடுக்கா போட்டு, இன்னும் என்னென்னத்தெல்லாம் குத்தி, பச்சை குத்தி, சௌரி முடி வச்சு, அந்த முடிக்கு வந்து ஏகப்பட்ட டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் மனிதர்கள் நடமாடுறதை பார்க்கிறோம். அப்ப இது என்னது? பெண்களுக்கு ஒப்பாகிற ஆண்கள். இன்னும் கொஞ்சம் பிரிக்கிறாங்க, பெண்களை பார்க்கிறோம் ஆண்களுக்கு ஒப்பாக டிஷர்ட்டையும் போட்டு, டெனிமையும் போட்டு, கொண்டையும் கட்டைய வெட்டிக்கிட்டு போனா கேட்டுதான் விலையை கொள்ளணும், இவன் ஆனா பெண்ணான்.
எனவே இந்த மாதிரி ஆண்களுக்கு ஒப்பாகிற பெண்களையும் பெண்களுக்கு ஒப்பாகிற ஆண்களையும் அல்லாஹ் லானத் செய்கிறான். எனவே அப்படியான பதுவா லானத்திலிருந்து வல்லவன் இறைவன் என்னையும் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த நமது அருமை தாய் தந்தர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக.